கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தேரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர். அப்பா தகப்பனே, எங்களை மட்டுமாய் பாதுகாத்தீரே, நடத்தினீரே அப்பா, ஏந்தினீரே, எங்களை தப்பு வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து கொண்டு வந்தீரே அப்பா, ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கும்படியான கிருபையை தந்தீரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்களே ஆண்டவரே ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மையப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம், புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க,
உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஆடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மேகரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே. ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. சொல்லுவோம், எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இன்னொரு பாடலை பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும்
கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் மரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமாட்டன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமாட்டன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலையின் நடுவிலும் சீரிடு புயலினிலும், ஆலையின் நடுவிலும் சீரிடு புயலினிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கரங்களை உயர்த்தி கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே
தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமேன். இன்னொரு பாடலை பாடுவோம். கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றியமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றியமை போற்றிட. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றது, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றது. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே, துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே,
சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானபூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே, பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். சொல்லுவோம். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அல்லேலூயா. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிப்பதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் கூட ஆண்டவரே உந்த மகிமை எங்கள் ஆலயத்தை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வஸ்திர தொங்கலால் எங்கள் ஆலயத்தை மூடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த மகிமையை எல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே கர்த்தர் எப்பொழுது உயர்த்தும்படியான கிருபையை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. எங்களையே ஜீவ பலியாய் ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே உயிருள்ள திருப்பலியாய் ஆண்டவரே எங்கள் உடலை படைக்கிறேன் அப்பா, என் உள்ளம் தந்து விட்டேன்.
திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாம் இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன். என்னுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் தகப்பனே உமதாக ஆண்டவரே. நான் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உன்னதர் பணி செய்ய வேண்டும் ஆண்டவரே, என் உயிர் இருக்கும் வரை. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகனும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உன்னத பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டேன்,
நிரந்தரமா உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். சொல்லுவோம். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். ஆண்டவரே, எங்களே ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் உள்ளத்தில் தங்கி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த உலக போக்கில் நாங்கள் நடக்கக்கூடாது தகப்பனே. எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் மதாய் மாறணும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பணி செய்யும்படியான கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நின்றமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97ஆம் சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 731. சங்கீதம் 97 வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நிறைவுறுதலை கொண்டாடுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கியமான அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நம் சபையில் ஊழியம் செய்கிறதான செல்லிடர் மீட்டிங் நடைபெறும். 21 நாட்கள் உபவாச ஜபமானது தொடர்ந்து நம் சபையில் வைத்து நடைபெற்று வருகிறது. காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி ஆகிய இரு வேளைகளில் நடைபெற்று வருகிறது. விசுவாசிகள் வந்து ஜபத்தில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் விசேஷித்த பிரசங்கியார் வர இருக்கிறதுனாலே அடுத்த வாரம் நடைபெற இருந்த வேத வினா போட்டியானது 28ஆம் தேதி நடைபெறும். அடுத்த மாதம் செல்லவிருக்கிறதான மிஷனரி ட்ரிப்புக்கான மிஷனரி டூர், அதற்கான ₹600 பணத்தை நாளை திங்கட்கிழமைக்குள் உங்கள் டிவிஷன் லீடரிடம் கொடுத்து பெயரை பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ட்ரெயின் டிக்கெட் அது புக் செய்ய வேண்டும். பஸ் கட்டணம் எல்லாவற்றையும் சேர்த்து தான் ₹600. மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் டிவிஷன் லீடரை கேட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமண அறிக்கை. சேலம் அம்மாப்பேட்டை பகுதியை சார்ந்த திரு கே தனசேகர் டி மேரி அவர்களின் குமாரன், சமாதான அசெம்பிளி சபையை சார்ந்த டி கார்த்திக் என்கிற சாமுவேல் என்கிற மணமகனுக்கும், சேலம் மாவட்டம் தாதுகாப்பட்டி சார்ந்த எஸ்ஜே துரை டி சங்கீதா அவர்களின் குமாரத்தி, சமாதான அசெம்பிளி சபையை சேர்ந்த டி ஜான்சிராணி என்கிற மணமகளுக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஏதேனும் நியாயமான காரணம் இருந்தால் சபை போதகருக்கு தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 2ஆம் மற்றும் 3ஆம் திருமண அறிக்கை. சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாய் வந்திருப்பேன் என்று இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நாம் யாவரும் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம், வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வரிகாலருக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்படும். அதை நீங்கள் பூர்த்தி செய்து போகும் பொழுது கொடுத்துவிட்டு செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி கலாராணி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு எனது பேத்தியின் தங்கத்தோடு ஒன்று கைமறதியாக எங்கேயோ வைத்துவிட்டேன். அதை குறித்து அநேக நாட்கள் தேடியும் கிடைக்கவில்லை. பயத்தோடு ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் கிருபையாக அந்த தோடு கிடைக்கும்படி உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் கோபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த வாரம் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாகனம் வாங்கும்படி கரத்தை உயர்த்தினார். நான் எதிர்பாராத நேரத்தில் எனக்கு புதிதாக ஈச்சர் ப்ரோ 22 அடி நீளமுள்ள வாகனத்தை கொடுத்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நம் கண்களை மூடி அப்படியே டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்கள் எங்கள் சபையில் எங்கள் டிவிஷனில் கொடுத்த ஒவ்வொரு டீனேஜ் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்கள் டீனேஜ் பிள்ளைகளை கர்த்தர் நீர் பரிசுத்தத்தில் ஆண்டவரே பக்தியில் கீழ்ப்படிதல ஆண்டவரே உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் டீனேஜ் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல ஆண்டவரே அவர்கள் போகிற எல்லா இடங்களிலேயும் சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தானாக எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்ய தூண்டுகிற வயது ஆண்டவரே, இந்த வயதில் ஆண்டவரே தடுமாறி போய்விடக்கூடாதப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சிறு வயதில் டீனேஜ் வயதில் ஆண்டவரே எத்தனையோ கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்களே சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா கெட்ட பழக்கத்திற்கு ஆண்டவரே மதுவிற்கு குடிபோதைக்கு ஆண்டவரே போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தரிடமாய் திருப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தர் பக்கமாய் திரும்பப்படட்டும். ஆண்டவரே, அப்பா சத்துனுடைய கரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுக்குள்ளாய் வேசித்தனம் கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே தேவையில்லாத சிந்தனைகள் கிரியை செய்யக்கூடாதப்பா. எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வேலி அடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்போ நம்முடைய சபையிலே டீனேஜ் வளரணும், டீனேஜ் ஊழியம் வளரணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்பா எங்கள் சபையில டீனேஜ் ஊழியம் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளை ஆண்டவரே சபைக்கு நேராய் திருப்பி கொண்டு வருகிற வாலிப பிள்ளைகளை மாற்றுங்க, டீனேஜ் பிள்ளைகளை நீர் மாற்றுங்கப்பா. எங்கள் டீனேஜ் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளரட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே, சமுதாயத்தில் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியட்டும். ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல ஆண்டவரே டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியட்டும் சுவாமி. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒசூர் பட்டணத்தில் ஊழியம் செய்து வருகிறதான பாஸ்டர் சிரில் கில்பர்ட்சன் அவர்கள் காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்காய் காணிக்கை நாம் கொடுக்கலாம். சகோதரர் பாஸ்டர் சிரில் கில்பர்ட்சன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். Our gracious Father in heaven, Lord, we thank you and praise you for this beautiful Sunday morning that you have granted to us. We thank you, Lord, for your grace and mercies that are with us throughout this past week and for bringing us safely this week to this church. Lord, we thank you, Lord, for the fellowship we enjoy with each other. We thank you, Lord, for the beautiful praise and worship session we had this morning. Lord, we glorify your name and we lift your name up high. And Lord, at this time, as we especially offer our offerings in your presence, we pray that you would bless these offerings. Lord, we pray that you would continue to bless the work of our hands. We pray that you would give us good health. Lord, we pray that these offerings that we offer in your presence might find favor in thy sight, and that, Lord, you would open the floodgates of heaven and
Send your blessings on each and every one of us who are gathered here this morning. Lord, we pray that you would continue to live as a witness and live as a testimony for you wherever we are. And Lord, we pray that you would help us to realize your presence in our lives and that we will glorify your name. Thank you, Lord, once again for all your goodness that you have done for us in our life. We pray that you would continue to bless us and lead us according to thy will. In Jesus' name we pray. Amen. எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை திக்கி திக்கி பேசும் மின்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினீர் அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினீர் நீ மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன் நான் ஜெபித்த ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடின அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. Praise the Lord. Hallelujah. கர்த்தரின் ஒரு புதிய சந்தர்ப்பத்திலே நம்மை தேவனை துதிக்கும்படி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் எத்தனை பேர் உண்மையை ஆராதிச்சிங்க. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல பாடல் கொயர் டீமுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்களை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காணிக்கைக்காக ஜெபித்த ரெவரண்ட் சிரில் கில்பர்ட்சன் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். கிளாப் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். புதிதாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறேன். அவருடைய மனைவியுடைய வீட்டுக்கார் ஒசூரில் அவங்க நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். சாரி, தங்கச்சின்னு மனைவின்னு சொல்லிட்டேன்னா சாரி. சில டைம் இந்த மாதிரி டங்கு என்ன பண்ணும், ஸ்லிப்பாக லேலூயா. என்னுடைய தங்கச்சி அவங்க ஒசூரில் ஊழியம் செய்கிறார்கள். என்னுடைய தங்கச்சியுடைய வீட்டுக்கார் எனக்கு முன்னாடியே கர்த்தர் அவரை ரெவரண்டாக ஆர்டினேஷன் பண்ணார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஊழியத்தை செய்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தில் நல்ல அக்கறை உடையவர்கள். நல்ல அப்பப்போ நல்ல நல்ல சஜஷன்ஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நம்ம அடுத்த வாரம் நமக்கு நல்ல ஒரு விருந்து, ஆவிக்குரிய விருந்து
நமக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். விருந்துன்னு உடனே சிக்கன் பிரியாணி அப்படி போயிடக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய விருந்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆமீன். பாண்டிச்சேரியிலேருந்து பாஸ்டர் எவாஞ்சலின் பிரைஸ்லின் அவர்கள் நம்ம மத்தியில் 3 ஆராதனையில் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இந்த மாதிரி விருந்து போடும்போது யோசிச்சு வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு ஆராதனைக்கு போயிட்டோமே, அல்லேலூயா. அப்படி இல்லை. நல்ல 3 ஆராதனைக்கு வர முடிஞ்சவங்க 3 ஆராதனைக்கு வாங்க, தடை இல்லை. அட்லீஸ்ட் 2 ஆராதனைக்கு வந்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். ஏன்னு சொன்னால் நம்ம பல ஆயிரங்கள் செலவு பண்ணி அவ்வப்போது கர்த்தர் கிருபையாய் நமக்கு நல்ல பிரசங்கியார்களை கர்த்தர் நம்மிடத்திலே அனுப்பி தருகிறார். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மோடு இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 8:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் விழித்திருந்து நல்ல தேவனை ஆராதித்தோம். இப்பொழுது விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆமேன். முக்கியமான இன்னொரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால், அந்த இந்த ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு மிஷினரி டூர் போகிறோம். எங்கன்னு சொன்னால் தரங்கம்பாடிக்கு இந்த வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்த அந்த இடத்திற்கு சீகன் பால் என்கிறதான ஒரு மிஷினரியை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இந்தியாவில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் கர்த்தர் என்னமோ நம்மளை நம்பி தமிழ் மொழியில் தான் முதல்ல வேதாகமோ, இந்திய மொழிகளில் தமிழ் மொழிகளில் முதலாவதாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இடத்தை எல்லாம் போய் பார்த்து அதற்காக எத்தனை பிரயாசங்களை எடுத்தார்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். பஸ்ஸில் போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு பல ஆயிரங்கள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரெயினில் நம்ம புக் பண்ணி போகிறோம். ஆகஸ்ட் மாதம் லோக்கல் ஃபெஸ்டிவல் இருக்கிறப்ப. அதனால தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் ட்ரெயின்னால் நீங்கள் நினச்சப்ப டெலீட்லாம் பண்ண பாஸ்டர் திடீர்னு வரேன் ட்ரெயினில் ஓட ஏற முடியாது. அல்லேலூயா. ரயில்வேஸ் நம்மளுது கிடையாது. அதனால் ஏற்ற மாட்டாங்க. முன்னாடியே நீங்கள் அதனுடைய பணங்களை கொடுத்து புக் பண்ணி கொள்ளும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டிவிஷன் லீடர் இடத்துல, கேர்சல் லீடர் இடத்துல நீங்கள் தெளிவாய் கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமீன். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எங்கள் பழைய வீட்டுக்கிட்ட நாங்கள் இருந்து வரும்பொழுது காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 3 பஸ்ஸு நின்றுட்டுருக்கோம். எத்தனை பஸ்ஸு? 3 பஸ்ஸு. திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவசரமாக ஏறுவாங்க. பணங்களை செலவு பண்ணி அவர்கள் போகிறாங்க. திடீர்னு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாரும் எங்கேயோ போகிறாங்க. நம்ம எப்பயாவது கர்த்தர் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறார். அவைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். நான் ஆமேனே வரமாட்டேங்குதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக, பேசுவாராக. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என்னோடு நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தமின் காதுகளிலே கேட்கட்டும். எங்கள் செவி மந்தமாய் போகக்கூடாதப்பா. உம்முடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அதன்படி செய்ய நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும் துன்பம் வந்தாலும் துயரம் சூழ்ந்தாலும் கண்ணீரின் பாதையில் நடந்து சென்றாலும் உம் வாக்கை மட்டும் நான் நம்பிடுவேன். உம் வருகை வரை உம்மை பற்றிடு. கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. கண்ணீரின் பாதையில் நடந்தாலும் பயமில்லை. என் இயேசுவே
நம்பிக்கை எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே எனக்கெல்லாம் நீரையா. உம்மை மறவேனே உருவாக்கி நீரே எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே என் நம்பிக்கை எனக்கெல்லாம் நீரையா. என் இயேசுவே, எல்லாரும் சொல்லுவோம், என் நம்பிக்கை எனக்கெல்லாம் நீரையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும் ஐயா. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, பரிசுத்த ஆவியினுடைய நாவை நீர் பயன்படுத்துவீராக. எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். முழு வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 66 புஸ்தகங்கள், தனித்தனி புஸ்தகங்கள். அதை ஆண்டவர் கம்பைல் பண்ணி ஒரே புஸ்தகமாய் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 40 பேரை கொண்டு கர்த்தர் இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் எழுதியிருக்கிறார். 1500 ஆண்டுகள் இடைவெளியில் இந்த வேத புஸ்தகத்தை பலரை கொண்டு கர்த்தர் நம்மை நம்பி இந்த வேத புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு ஹீரோ, ஒரே ஒரு கதாநாயகன் இந்த வேதத்தில் இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஒரே ஒரு வில்லன் இருப்பான் என்று சொன்னால் பிசாசு. அல்லேலூயா. ஒரு தீம் இருக்கணும்னா சால்வேஷன், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ரட்சிப்பு. அதை தான் இந்த வேதாகம் முழுவதும் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாட் ஜிபிடி, அப்புறம் இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. அதில் பல கேள்விகளை கேட்கலாம். மெட்டா அப்படி இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லும். அல்லேலூயா. என்ன கேள்வி, பிரியாணி எப்படி செய்வது சொல்லும். அல்லேலூயா. ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ண எல்லாத்தையும் சொல்லும். அதை கண்டுபிடிச்சோன்னே எனக்கு ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னால், உலகத்தில் மிக சிறந்த புஸ்தகம் எது அப்படின்னு அங்கே போட்ட உடனே இல்லை வந்த முதல் புஸ்தகம் எது தெரியுமா? நம்முடைய வேதாகமம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த வேதாகம். முதல்ல பிரிண்ட் பண்ணது வேதாகம். அல்லேலூயா. இதுவரைக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புஸ்தகமும் வேதாகமம் தான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11, 17, 18, 19 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். ஆமேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசுவை இந்த முழு வேதாகமும் நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னேன். ஆமேன். புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயரில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை அவன் பலியாக கொடுத்து திரும்பவும் அவனை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்புவார் என்று விசுவாசித்து அவனை பலியாக கொடுத்தான். ஆண்டவர் அவரை உயிரோடே எழுப்பினார், பாவனையாக உயிரோடே எழுப்பினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்குக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இருக்கிற ஒற்றுமையும் நமக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் எப்படி அபியாசப்படுத்த வேண்டும்
என்கிற காரியத்தையும் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவை பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14 கன்னியினிடத்தில் கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான் என்று இயேசுவினுடைய பிறப்பு எப்படி முன் அறிவிக்கப்பட்டதோ அதே போல் இந்த ஈசாக்கின் பிறப்பும் முன் அறிவிக்கப்பட்டதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அது மாத்திரமல்ல, அடுத்தது இயேசுவின் பிறப்பு குறித்த காலத்துக்கென்று நியமிக்கப்பட்டது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறின போது இயேசு இந்த பூமியில் வந்தார். ஆமீன். ஏதோ ஒரு நாள் திடீர்னு காலை எழுந்துச்சு பிதாவானவர் போ அப்படி சொல்லலை. இந்த முழு உலகத்தின் டைம் லைனில் ஆண்டவர் எப்பொழுது இந்த பூமியில் பிறக்க வேண்டும் என்கிற குறித்த காலத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை தான் காலம் நிறைவேறின போது என்று வாசிக்கிறோம். அதே போல ஈசாக்கின் பிறப்பும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே உற்பவ காலத்தில் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18:10ஆம் வசனம். இவைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பெயர் முன்னாகவே வைக்கப்பட்டது. குழந்தை பிறந்த உடனே பேர் இல்லை. ஆண்டவராக இயேசுவின் பெயர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:21 நாம் வாசிக்கிறோம், ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசுவுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அதே போல் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 17:19 நாம் இந்த ஈசாக்குக்கும் பெயர் முன்னதாகவே கொடுக்கப்பட்டதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கிற இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலே இங்கே பெயர் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டிய வசனம். திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் 127வது பக்கம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ஒரே பேரான குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதே வசனம் ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22:2 இங்கே வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு இருந்ததான ஒரே பேரான குமாரன் என்று நாம் வாசிக்கிறோம். உன் ஏக சுதன், உன் ஏக புத்திரன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஆமேன். அவரை பலியாக செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு அநேக தெய்வங்கள், மனிதர்கள் அவங்களாம் தெய்வங்களாக மாறுறாங்க. ஆனால் அவங்களுடைய கல்லறை மூடப்பட்டிருக்கிறது, நினைவிடங்கள் இருக்கிறது. ஆனால் நம் ஆராதிக்கிற இயேசுவோ அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. சொன்னபடியே அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அதே போல ஈசாக்கு எப்படி உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால் எபிரேயரில் வாசித்தோம், பாவனையாய் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். எப்படி என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு இந்த தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரிடத்தில் சொல்லும் பொழுது நீ ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொன்னார். பல வருடங்கள் காத்திருந்து வாக்குத்தத்த பிள்ளையான இந்த ஈசாக்கை நீ பலியிட வேண்டும் என்று சொன்ன அந்த நேரத்தில் அங்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் 3 நாள் பிரயாணமாய் போய் அந்த ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுகிறார். அவருடைய நினைவில் எப்பொழுது இந்த ஈசாக்கை நான் பலி செலுத்த வேண்டும்
என்று நினைத்தாரோ அப்பொழுதே அந்த ஈசாக்கு மரித்து விட்டார். ஆனால் யெகோவா தேவன் அவர் வல்லவராய் போதுமானவராய் இருந்து ஈசாக்கை அவர் தப்பித்து பாவனையாய் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய திட்டம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு இடம் அல்ல. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லும் பொழுது, உன்னுடைய வாக்குத்தத்தமான ஒரே குமாரனை ஏதோ ஒரு இடத்தில் போய் பலியிடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் உனக்கு காண்பிக்கும் இடத்தில் நீ போய் பலியிட வேண்டும். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கும் ஆண்டவர் காண்பித்த அந்த மௌரியா மலைக்கும் ஏறக்குறைய 3 நாள் பிரயாண தூரமாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் எமோஷனல்ல வேலை செய்ய விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் திட்டமாய் முடிவெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவன் பலியிட செலுத்துவது ஏதோ எமோஷனல்ல ஈசாக்க பலியிடன்னு ஒப்பு கொடுக்கல. 3 நாள் பிரயாணத்தில் அவன் சொல்லிக்கொண்டே போயிருப்பான், என் ஆண்டவர் என் ஈசாக்கை நான் பலியிட போகிறேன். அவனை ஒருவேளை பலியாய் அவனை மரிக்க கொடுத்தாலும் அவரை உயிரோடு எழுப்புற வல்லமை என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாய் மாறாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு அவன் நடந்து போனான். அதனால தான் ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொன்னார். மொத்த உலகத்தில், யூனிவர்ஸில், சோலார் சிஸ்டத்தில், அதில் இந்த சூரிய குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் பார்த்தா 9 கோள்கள். அதில் ஜூம் பண்ணி ஆண்டவர் பூமியை தெரிந்தெடுத்து அந்த பூமியிலையும் கரெக்டாக மௌரியா மலையில் நீ போய் உன் ஏக சுதனை ஈசாக்கை நீ பலியிட வேண்டும் என்று சொன்னார். பல வருடங்களுக்கு பிறகு, பல 1000 வருடங்களுக்கு பிறகு லூக்கா 23:33 நாம் வாசிக்கிறோம். அதே இடத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பலியானார் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. ஆண்டவர் இயேசுவின் மேல் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் அல்லவா? அதே போல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4 to 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 5ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்ப வருவோம் என்று சொன்னான். அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தின் அறிக்கை. அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் இந்த தொழுது கொள்ளுகிற என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வர்ஷிப் என்று இருக்கிறது. அப்படின்னு சொன்னா முதல் முறை வேதாமத்திலே ஆராதனை, தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை இங்கதான் வருகிறது. அப்போ ஆராதனை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாடல்களை பாடுவது, ஏதோ கையை அசைக்கிறது, அதல்ல ஆராதனை. தான் வைத்திருந்த, தான் நம்பிக்கை வைத்திருந்த, தான் நேசம் பாசம் எல்லாத்தையும் வைத்திருந்த அந்த ஒரே ஏக குமாரன் ஆகிய ஒரே பிள்ளையாகிய அந்த ஈசாக்கை பலிபிடத்திலே தகன பலியாய் பலி செலுத்த தன்னை அர்ப்பணித்த அந்த ஆபிரகாம் செய்ததுதான் ஆராதனை. அல்லேலூயா. அதை தான் ரோமர்ல வாசிக்கிறோம். நீங்கள் உங்களையே ஜீவ பலியா அர்ப்பணிப்பது தான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை என்ற உடனே ஜனங்க வேற மாதிரி நினைக்கிறாங்க. பாடல் பாடினால் போதும் அல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக ஆராதனையாக இருக்க வேண்டும். அவன் விசுவாசத்தோடு சொன்னான், நாங்கள் போய் திரும்ப வருவோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, இந்த 5ஆம் வசனம் 6வது வசனம் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, அந்த ஈசாக்கு ஏதோ குழந்தை அல்ல, ஒரு டீனேஜ் பாய், 18-19 வயது நிரம்பினவன். ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் 100 வயசுல தான் குழந்தை பிறந்துச்சு. ஏறக்குறைய 120 வயதாகிவிட்டது. இவர்கள் 2 பேரும் போகிறார்கள். அந்த கட்டையை எடுத்து ஈசாக்கின் தலையின் மேல் வைத்து போகிறான். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது,
இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலி பொருள் எங்கே என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய இருதயம் உடைந்து நொறுங்கி இருக்கும். ஆனால் அவனுக்கு தெரியும், என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஈசாக்கை உயிரோடு எழுப்ப அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஈசாக்கு அவனுடைய தலையின் மேலே கட்டை வைக்கப்பட்டிருக்கிறது. பலி இடுவதற்காக எல்லா காரியம் இருக்கிறது, பலி பொருள் இல்லை. போய்கொண்டிருக்கிறார்கள். மேலே போன உடனே இந்த ஆபிரகாம் வயது சென்றவன், 120 வயது ஏறக்குறைய ஆகிவிட்டது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஈசாக்கு சொல்லுகிறான், பலி பொருள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் பலி செலுத்த ஆயத்தமாகிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை நோக்கி சொல்லுகிறான், உன் கையை நீட்டு. கையை எப்படி வைக்கிறான்? கயிறிலே அந்த கையை 2 கைகளையும் அவன் கண்ணீரோடு கட்டி கொண்டிருந்திருப்பான். ஆமேன். தன்னுடைய ஒரே பையனை பலி பொருளை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு ஒரு நல்ல வளர்ந்த டீனேஜ் பையன். அவன் நினைத்திருந்தால் ஆபிரகாம் ஒரு தள்ளி விட்டுருக்கலாம். இல்லைன்னா ஆபிரகாம் கையை கட்டி அவனை பலிபீடத்து மேலே படுக்க வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அவன் தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதை தான் இங்கே வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். யோவான் 10:18 இங்கே வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அவருடைய கல்வாரி சிலுவையிலே அவரை துன்பப்படுத்துகிறார்கள். இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது, பலவிதமான பாடுகள், தலையிலே முள்முடி இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அவருடைய ஜீவனை எடுக்கிற அதிகாரம் யாருடைய கையிலும் இல்லை. சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்தான் உயிரை தானாக நமக்காக கொடுத்தவர். அல்லேலூயா. யார் இயேசுவை கம்பல் பண்ணல, அவர் தானாக முன் வந்து அவரே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுக்கிறார். ஆமேன். இந்த காரியம் நடக்கும் பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அங்கே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகளுக்குள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் அவனை கூட்டிட்டு போற வரைக்கும், கையை கட்டும் வரைக்கும் தேவன் அவனை பார்த்து கொண்டிருந்தார். பலிபீடத்தின் மேல் அந்த ஈசாக்கை வைக்கிறான். ஈசாக்கை வைத்து அந்த ஈசாக்கின் மேல் தன்னுடைய கத்தியை அவன் செலுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் மேல் கை போடாதே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த ஈசாக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் பாவத்திற்கு பலியாக போக வேண்டியவர்கள். ஆனால் உங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி, அது பரலோகத்திலிருந்து வந்து இந்த பூமியில சாதாரண மனிதனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து 33 வருட வாலிபனாய் அவர் தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 22:13 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் இப்படி சொல்லுகிறார். அடுத்த வசனம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஈசாக்கு சாகலை, அதனால் அதோடைய பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கல. ஆனால் அந்த பலிபீடத்தின் மேல் ஈசாக்கை வைத்து கத்தி எடுக்கும்பொழுது ஆபிரகாமுடைய மனது எப்படியாய் உடைந்து நொறுங்கி இருக்கும். ஆனால் அவனுக்காக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. ஆமேன்.
அதை தான் யோவான் பார்த்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எப்படி ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி இருந்ததோ அதே போல உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் தம்மையே பலியாக கொடுத்தார். ஆமீன். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான வசனம். இதுவரைக்கும் சொன்ன எல்லா வசனமும் உங்களுக்கு புரியலினாலும் இது புரிய வேண்டும். திருப்பிக்கலாமா? 216ஆம் பக்கம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? திருப்பமா படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே பிதாவாகிய இயேசு நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்களால் அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை அவர் நேசிக்கிறார் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவரின் அளவு என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஒருவேளை ஆபிரகாமை பார்க்கும் பொழுது அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். 100 ஆடு கேட்டிருந்தாலும் எத்தனை கூட யோசிக்காமல் இப்படின்னு கொடுத்திருப்பான். ஆனால் அவனுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கேட்டார். ஏனென்று சொன்னார், அதற்கடையாளமாக ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? அல்லேலூயா. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இந்த சேலத்தில் ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், பல பங்களா, வீடு, கார் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த பணக்கார மனிதன் உங்களை நேசிப்பதனாலே தன்னுடைய சொந்த குமாரனை சாக ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னார். அவனுடைய ஒரே பையன் இருக்கிறான், இவ்வளோ சொத்துள்ள அப்பா, அந்த ஒரு பையனை உங்களுக்காக அவர் சாக கொடுப்பாருன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டோர் மேட்டனா எடுத்துக்கிட்டுமா, உங்கள் லைட்டனா எடுத்துக்கிட்டுமா, ஃபேனா எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இன்றைக்கி அநேகர் ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களை பார்த்து பார்த்து பராமரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மை புரிந்திருக்கிறார். அவர் உங்களை அனாதையா விட மாட்டார். ஆபிரகாம் சொன்னதை போல அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய தேவை சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஒரே ஒரு நற்செய்தி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. சமாதான தேவையாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். எல்லா தேவைகளை பார்க்கலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமீன். பழைய ஏற்பாட்டில் அன்னைக்கு இருந்தவர்கள் எப்படி நினச்சாங்கன்னா, ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவார், அவர் என்னை கஷ்டப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி, கடவுள் என்னை ஹர்ட் பண்ணிடுவார், அதனால அவருக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அப்படி பயந்தல்ல. நாம் எப்படி தெரியுமா நம்ம பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும்? நான் பாவம் செய்வதனால் நான் கர்த்தரை நான் என்ன செய்து விடுவேன்? கஷ்டப்படுத்தி விடுவேன், அவரை துக்கப்படுத்தி விடுவேன் என்கிற மனநிலையோடு நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன கஷ்டப்படுத்திடுவார் இல்லை, நான் ஆண்டவரை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது, நான் ஆண்டவரை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும், உங்களை ஆண்டவர் பிதாவோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்று இந்த சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை தயவு செய்து யாரும் அந்த வேல்யூவை கம்மியாக நினைத்து விட வேண்டாம். நமக்காக ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருப்பார்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்படி நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கலாம். அவருடைய பெயர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு எனக்கு சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். ஏறக்குறைய 200 தீர்க்கதரிசனங்களுக்கு மேலாக ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனா, உண்மையாய் அர்ப்பணித்து கரங்களை உயர்த்தி ஏசையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. ஒரு கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுவையா, ஒரு கள்ளக்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுவையா. அர்ப்பணித்தேனா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். வாலண்டியர் அர்ப்பணித்து பாடுவோம். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடைந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடைந்ததையா. அர்ப்பணித்தேனா, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஓ சபையின் சத்தம் எழுப்பட்டும். ஆவி ஆத்மா சரீரம், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, நான் உமக்கு சொந்தமையா. நான் உலகத்துக்கு சொந்தமல்லப்பா, நான் உமக்கு சொந்தமாய் வாழ விரும்புகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தினால் என்னை ஒரு விசையாய் கழுவும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவானவர்கள், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கலாம். மற்றவங்க அப்படியே உட்கார்ந்து நீங்கள் ஜெப நிலையில் இருக்கலாம். ஆராதனை முடிவில் உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஹல்லேலூயா. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து தப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாம் சரியாய் நாம் நிதானித்து பார்த்தால் வேத வசனம் சொல்லுகிறது நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. மற்றவர்கள் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டாம், கணவன் மனைவியை நியாயம் தீர்க்க வேண்டாம்,
வேற யாரையும் நியாயத்திற்கிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. உங்களையே நீங்கள் சரியாய் நியாயம் தீர்ப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இதை பரிமாறும்படி நான் கேட்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தை சேர்த்துக்கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மாத்தாளை போ உம்மை சேவிக்கலையே, மரியாளை போ உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போலேதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரம் வேதம் சொல்லுகிறது, நமக்காய் பிற்கப்பட்ட அவருடைய சரீரம். அதற்காய் நன்றி சொல்லாமல் எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா உமக்கு நன்றி, என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறேன், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மெல்ல நம்ம ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை புசிக்கலாம். ரசத்துக்கு அப்படி ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற ரத்தம், அப்படி ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கலாம் நம்முடைய மீறுதலுக்காக. எத்தனையோ நேரத்தில் நம்ம தவறி நம்முடைய வாயினாலோ சிந்தையினாலோ செய்கிற பாவங்களுக்காய் அப்படி ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறது. அதற்காய் உள்ளத்தின் ஆழ்ந்து இந்த அப்பா என்ன மன்னியும், இந்த ரசத்துக்காய் நன்றி, உடைய கல்வாரி ரத்தத்துக்காய் நன்றி ராஜா. திரும்ப திரும்ப அதே பாவத்தை நான் செய்யாதபடி என் சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு நாம் பானம் பண்ணுவோம். அப்பமும் ரசம் மீதியாயிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் என்ன பரிசுத்தப்படுத்தும்,
என்ன தகுதிப்படுத்திருக்கிறீங்க. குடும்பங்களிலே இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த சேலத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். சபையாய் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்குவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாய் மாறட்டும் என்று பக்தன் பாடியிருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரை விடவும் ஜெபிக்கவும் கர்த்தர் முழங்கால்களை பலப்படுத்துவீராக. உடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்தில் வந்து ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இங்கே முதல் முறையாக வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. அப்பா, ஒவ்வொருவரும் செய்கிறதான தொழில், வியாபாரம், உத்தியோகம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நீர் கேட்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய அன்பின் கரத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் இன்னும் சதா காலங்களும் விசேஷமாய் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் நடக்கிற உபவாச ஜெபத்தில் வந்து கலந்து